வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் நல்லா சாஃப்டாக டெலிஷியஸாக இருக்கும்போது அவல் வச்சு ஒரு ஸ்பைசி அவல் பால் செஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அவல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கும் போது டஸ்ட் எல்லாம் க்ளீனாக போயிடும். வாஷ் பண்ண அவல் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம 5 மினிட்ஸ் ஊற வச்ச அவலை நல்லா ஊறிடுச்சு. அது கூட 1/2 கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவைக்கிற அளவு உப்பு. 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் ஆகணும். நம்ம அவளும் அரிசி மாவும் சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்படி கையில் இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அவளெல்லாம் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம். நல்லா எப்படி டைட்டாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம். இப்போது இட்லி கண்டெய்னரில் தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கு. இட்லி தட்டு வச்சுக்கலாம். இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் ப்ளேஸ் பண்ணலாம். 2 கூட வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா பாயில் ஆகட்டும். நான் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இது பார்ஸ்லி. ரெசிபிக்கு தேவையாக இருக்கிற ட்ரை ஹர்ப்ஸ் எடுத்துக்கலாம். இது பேசில், இது பேசில், இது ஆரிகானோ, பார்ஸ்லி, இது பேசில். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ளேவர்ஸ் வந்து வேறு ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாமே ட்ரை ஹர்ப்ஸு. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுவும் ஹர்ப்ஸோடு வச்சுக்கலாம். அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் நான் 1 ஆனியன் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பிங்கிஷ் கலர் ஆனால் போதும். ஆனியன் பிங்கிஷ் கலர் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு கார்லிக் பேஸ்ட் போட்டுங்க. இல்லைன்னா சாப்டு கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் லைட்டு பிங்கிஷ் கலர் வரும்போது அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது ஒரு இட்டாலியன் டிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு இந்தியனும் இட்டாலியனும் மிக்ஸ் ஆகி தான் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம். ஓகே, இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் அளவு போடுறேன். ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன். இது ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டீம் பண்ண பால்ஸ் எல்லாம் வந்துடுச்சா பார்க்கலாம். அவல் பால்ஸ் ஒரு ஸ்டிக் எடுத்துச்சான்னு தெரியும். 10 மினிட்ஸ் இது குக் ஆகிடும். குக் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவில் இந்த பால் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் இது இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ஒரு அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அவல் ஸ்பைசி உருண்டை. 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். ஃபைனலாக பெப்பர் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ செய்யும் போது கார்லிக் பிரெட் ஸ்மெல் வருது. ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும்னு விட்டேன். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 10 மினிட்ஸ் இது வந்து நல்லா இட்லி குக்கரில் குக் ஆகிறதுக்கு விட்டுட்டு அப்புறமா எடுத்து ரோஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாருக்கும் லைக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அவல் வச்சு
ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம் வித் ஹோம்மேட் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்போட. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. சூடா இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா. இந்த பால் வந்து நம்ம நல்லா ஸ்பைசியா செஞ்சிருக்கோம். இந்த சாஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கும். இதோட கூட சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. உள்ளவும் நல்லா வெந்தார் குக் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you next video.